ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு எபிசோட் முதுகில் குத்துறது. நம்ம நம்பி இருக்கவங்களே நம்மளை குத்தும் போது இருக்க வலியை விட பெரிய வலி எதுவுமே இருக்காதுங்க. அதை அனுபவிக்கும் போது தான் அந்த பெயின் தெரியும். விஜய் இன்னைக்கு அதை ஃபேஸில் அவ்வளோ அழகாக காமிச்சிட்டாரு. அவரோட பிரேக் டவுன், அந்த ஏற்றுக்க முடியாதது, அண்ட் வீட்டுக்கு அந்த கோபம், நிதானமான கோபம். ஏன்னா தாத்தா பாட்டி கிட்ட அவ்வளோதான் அவர் காட்ட முடியும். இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட காட்ட முடியாது கோபத்தை. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத டைமில் அவரை தூக்கி வளர்த்தினவங்க தாத்தா பாட்டி சித்தி. அவங்க 3 பேர்த்துக்கிட்ட அவர் எப்போ பேசினாலுமே அந்த சாஃப்ட் டோன் இருக்கும். இன்னைக்கு அந்த சாஃப்டில் கோபம் கலந்த மாரி சூப்பராக பண்ணிட்டாங்க. ஏன்னா பாட்டி ஒரு விஷயம் நம்ம பெயரை நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு அவரோட நாலேஜ் இல்லாமல் போயிருக்க வேண்டாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால அப்படியே பாட்டி கொஞ்சம் ஃபேமிலி கெட்டவங்களாக காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது தேவையில்லையே அப்படின்றது எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா எல்லா வகையிலையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போவுமே அந்த லவ்னால மட்டும்தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. பசுபத்தினால விஜய் ஜெயிலுக்கு போயிட்டான். அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு இருக்கு. பேரும் சந்தோஷமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சித்தப்பா விஷயத்தில் விஜய்க்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை வரவும் வராது. எனக்கு என்னன்னா, பாட்டி காவேரி தான் காரணங்கிறாங்க. ஆனால் சித்தப்பாவும் ஒரு ரீசன். அவரை அக்செப்ட் பண்ணிட்டு காவேரி இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மற்றபடி எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. நேற்றுக்கு நான் ஒரு மீம் போட்டிருந்தேன். அந்த மீமில் ஒரு ஹக் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் வேணுமான்ட்டு. அது ஆக்சுவலி ரொமான்ஸ் கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அங்கே என்னென்னா, விஜய் 2-3 நாள் பார்க்காம இருந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது ஃபோன் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண மனுஷன் உடனே நிற்கும்போது எந்த ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆவாங்க. எல்லாத்தையும் மறந்து ஒன்று ஓடி போய் ஹக் பண்ணியிருக்கணும், இல்லை பக்கத்தில் போய் நின்றுட்டு வந்துட்டிங்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது இருந்திருக்கணும். நான் மீன் பண்ணது அதுதான். அது ரொமான்ஸ் கிடையாது, அது ஒரு எமோஷன். இன்றைக்குமே காவேரி உங்களை நம்புனா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக ஒரு சீன் வச்சுருந்துருக்கலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.